ஈரான் மீதான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தா, கடுமையாக ஈரான் தாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கு. இப்ப மத்திய கிழக்குல நடக்கிற யுத்தம், பதற்ற நிலை, இதனை முடிவுக்கு கொண்டு வரணும். அங்க அமைதி ஏற்படுத்தணும். யுத்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஈரான் பேச்சுவார்த்தைக்கு உடன்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, ஈரானுடைய வரலாற்றில சந்திக்காத மிகப்பெரிய தாக்குதல்களையும், அழிவுகளையும், யுத்த வடுக்களையும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி, வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் கரோலின் லெவிட் செய்தியாளர்களை சந்திச்சு சொல்லியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் எப்போதும் அமைதியை விரும்புகிற ஒருத்தர். அவர் அழிவுகளையோ, யுத்தத்தையோ விரும்பாத ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்க சீண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, சமாதானத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்க நேரிடும். ஏற்கனவே ஈரான் ராணுவ ரீதியாக தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்படி இருக்கிற நிலையில நீங்க சமாதானத்துக்கு அல்லது எங்களுடைய திட்டங்களுக்கு உடன்பட்டு வரலன்னு சொன்னா, சொல்ல முடியாத சோகக் கதைகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஈரானுடனான சமாதான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா 15 அம்சங்களை கோரிக்கையாக முன்வைச்சிருந்தது. இந்த 15 திட்டங்களையும் ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருந்தது. இந்த நிலையில தான் இப்ப வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் இப்படி சொல்லியிருக்கிறார். இந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு மத்திய கிழக்குல இப்போ ஒரு பெரும் பதட்ட நிலை உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு.